ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமி தினம். நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாட்கள்ல நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா செய்யணுங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. உங்களுடைய வீட்டுல ஒரு தாம்பூல தட்டை வச்சு அதுல இந்த ஒரு இலைய வச்சு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்திருங்க. சரியா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க ஏத்துவது மூலயமா உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமான தீர்வு மாற்றங்கள் கிடைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணுங்க. நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட்டீங்க அப்படின்ற போது, அதாவது ரொம்ப எளிமையா நீங்க இதை செய்வது மூலயமா உங்க வாழ்க்கையில முழுவதுமான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நீங்க செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க நன்மைகள் நடக்க போகுது. நீங்க எத்தனையோ விதமான இடங்களுக்கு சென்றிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. அதற்கான தீர்வு வேணுன்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணாத நாட்கள் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு காலங்கள் நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றுங்க. பௌர்ணமி நாட்கள்ல நம்ம ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் பௌர்ணமி நாள். ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் ஸ்பெஷல்னு சொல்ல முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைய தினமும் நீங்க உங்க வீட்டுல விளக்கு ஏற்றுவீங்க. காரணம், நாளைய தினம் கார்த்திகை மாதத்தினுடைய 3வது தினம். நேற்றுக்கு முதல் தினம் ஆயிடுச்சு, இன்று 2வது தினம், நாளை 3வது தினம். 3வது தினமாக இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல நீங்க தீபம் ஏற்ற போறீங்க. ஆனா அந்த தீபத்தை நீங்க அப்படி ஏத்தாம அந்த ஒரு இலை தாம்பழத்தை இப்படி கொஞ்சம் மாத்திட்டு நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இது முழுக்க முழுக்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி என்ன சாமி தீபம் ஏத்தணும், இது ஏத்துனா குடும்ப கஷ்டம்லாம் தீந்துருமா, பிரச்சனைகள்லாம் நீங்கிறமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா சொல்றேங்க, 100% இது உங்களுக்கான பலனை கொடுக்கும், இதற்கான தீர்வையும் கொடுக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச பரிகாரங்கள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சோ இல்லையோ, ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க ஏத்துவது மூலியமா முழுமையான மாற்றங்களும் தீர்வுன்றது கட்டாயமா கிடைக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் மாறாத ஒரு வாழ்க்கை மாறும்னு நினைச்சீங்க அப்படின்ற போது அதற்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யலாம். இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்க. அப்படி என்ன தாமி தீபம் ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நான் சொல்றேன். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, முதல் விஷயம் என்ன செய்யணும், இதற்கு முதல்ல ஒரு தாம்பூல் தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தாம்பூல் தட்டுங்கிறது எந்த ஒரு உலோகத்தால் ஆனதாகவும் இருக்கலாம், இதுதான்றது கட்டாயம் கிடையாது. ஆனா இந்த ஒரு தீபத்தை ஏற்றவங்க முன்னாடி சுத்தமா குளிச்சுட்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அசைவ உணவு சாப்பிட்டிருக்க கூடாது, தீட்டு போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. வீட்டுல பெண்கள் இருக்கீங்க அப்படின்ற போது மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்ற வேண்டாம். மற்ற வேறையாவது ஆண்களை வச்சு கூட ஏற்றலாம், தவறு கிடையாது. இதை செய்வதற்கு முன்பு இதெல்லாம் இருக்க வேண்டும். சரி, செய்வதற்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூல தட்டு முதல்ல எடுத்துக்கோங்க. இரண்டாவதாக 2 பொருட்களை நீங்க எடுத்துக்க போறீங்க. ஒண்ணு, வில்வ மரத்தின் இருக்கக்கூடிய இலை. அந்த வில்வ மரத்தினுடைய இலையில சிவபெருமானுடைய அருளும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இந்த வில்வ மரத்தினுடைய இலைகள் என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் கிடைப்பது. ஆனா கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். கிடைக்கின்ற பட்சத்தை ஏத்தாமட்டுறாதீங்க, வெற்றிலை மட்டும் வச்சுக்கோங்க. 2 நம்ம சொல்லியிருந்தோம், முதலாவது வில்வ மரத்தினுடைய இலை, அதுக்கப்புறமா வெற்றிலை. இந்த 2 பொருட்கள் வில்வ மரத்தினுடைய இலை கிடைக்கலன்ற போது தாராளமா வெற்றிலை மட்டும் வச்சுக்கோங்க. கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வில்வ மரத்தினுடைய இலைகளை நீங்க பறிக்கிறதுன்றது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே பறிச்சிருங்க. நாளைய தினம் பறிக்கக்கூடாது. பௌர்ணமி நாட்கள்ல வில்வ மரத்துல இருந்து இலைகளை பறிக்கக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கே நீங்க இலைகளை பறிச்சு வீட்டுல வச்சிருக்க. நாளைக்கு காலையிலேயோ மதியானமோ இல்லை இரவு நேரத்துல விளக்கேற்றலாம். முக்கியமா அந்த இலையை காய விடாம தண்ணீர்ல போட்டு வைங்க, முக்கியமானது. சரிங்களா? சரி, இப்போ நீங்க அந்த இலையை எடுத்துருக்கீங்க. இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெற்றிலை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு இலை தான்றது. இந்த 2வது இருக்கக்கூடிய இலைங்கிறது நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இருந்தா எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வெற்றிலை வச்சாச்சு. இந்த வெற்றிலைக்கு மேல நீங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து வைக்க வேண்டும். முக்கியமா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த தாம்பூல தட்டு எடுத்தாலும் சரி, அகல் விளக்கு எடுத்திருந்தாலும் சரி, அதை சுத்தி மஞ்சள் தடவி குங்கும பொட்டை வச்சிருக்கணும். சரிங்களா? குங்கும பொட்டை வச்சிருக்கணும். அதுக்கப்புறமாக தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். அதுக்கப்புறமா அதுல எண்ணெயை ஊற்றிக்கோங்க, பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க.
பஞ்சுத்திரி போட்டுட்டு நீங்க தீபம் ஏற்ற போறீங்க. ஏத்துனதுக்கு அப்புறமா, அதாவது அந்த தீபம் பற்ற வைத்ததுக்கு அப்புறமா அந்த அகல் விளக்கை சுற்றி முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாணயங்கள் வைக்க முடியுமோ நாணயங்களை வச்சு அந்த நாணயத்துக்கு மேல கல்லுப்பு, அதற்கு மேல சிறிதளவுக்கு பச்சரிசி, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். இந்த ஒரு முறைப்படி நீங்க இந்த ஒரு தெய்வத்தை முழுமையை ஏத்துட்டீங்கனாலே போதுங்க. சரியா நான் மறுபடியும் என்ன சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க. ஒரு தாம்பூலத்தட்டு சுத்தபத்தமா எடுத்துக்கோங்க. அதை நல்லா மஞ்சள் தடவிட்டு பொட்டு வச்சிருங்க 4 திசைகளிலும். அதுக்கப்புறம் ஒரு வெற்றிலை எடுத்து தாம்பூலத்தட்டுக்கு நடுவில் வைங்க. வச்சதுக்கு அப்புறமா அந்த தாம்பூலத்தட்டுக்கு அந்த வெற்றிலைக்கு மேல ஒரு அகல் விளக்கு, அதுலயும் மஞ்சள் குங்குமப்பட்டு எல்லாம் வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா சுற்றி எவ்வளவு ₹1 நாணயம் வைக்க முடியுமோ வைங்க. 4 திசைகளுக்கு 4 ₹1 நாணயனாலும் போதுமானதுதான். முடிஞ்சு அதிகமாக வைக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. சுத்தி நாணயம் வச்சதுக்கு அப்புறமா அந்த நாணயத்துக்கு மேல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு 1 துண்டு 2 துண்டு 3 துண்டு அந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். இல்ல சுத்தி நீங்க மொத்தமா போட்டனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு மேல பச்சரிசி அப்படி 1 துண்டு 2 துண்டு வைக்கலாம். இல்ல மொத்தமாவே நீங்க போடனாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா இந்த ஒரு முறைப்படி ஒரு சரியான முறையில நீங்க முழுமையான ஒரு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வச்சுட்டாங்கனாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். நீங்க நினைத்த மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மாறணும், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்குன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்யலாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் நல்லதை மட்டுமே நடக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயமா தெரியலாம், ஆனா செய்யும் போது உங்களுக்கே தெரியும் இது இந்த அளவுக்கு கடினமா இருக்கே அப்படின்றது. அதனால விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் செய்யுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை மாறணும், நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். யார் செஞ்சாலும் சரிங்க, இது பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால விருப்பம் இருக்கவங்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது நாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகள் என்பதும் மாற்றங்கள் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதுனால நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாருங்கள். கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். விருப்பம் இருப்பாக செஞ்சுட்டு வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது உங்களுடைய உண்மையான நண்பர்கள், நெருக்கமான இருக்கக்கூடிய உறவினர்கள், சொந்தக்காரர்களுக்கு யாருக்கு வேணாலும் பகிரலாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் நிறைய விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்கணும்னா கூட அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி நீங்க தாராளமா அவங்களையும் செஞ்சுட்டு வர சொல்லலாம். இது எளிமையான பரிகாரம்னால செஞ்சுட்டு வாங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றிருப்பாருங்க. கண்டிப்பா நல்லது இருக்கட்டும், நம்பிக்கை நல்லது இருக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.